சமூக மீடியா சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைய நாளிலும் மற்றும் ஒரு காணொலியூடாக இணைந்திருக்கின்றோம். அந்த வகையிலே மத்திய கிழக்கு போர் புது பரிணாமம் எடுத்துள்ள நிலையில் அமெரிக்காவின் அரசியல் அரங்கில் ஒரு மிகப்பெரிய குழப்பம் வெடித்துள்ளது. ஆபரேஷன் எபிக் ஃபியூரி போரை தீவிரப்படுத்தியதற்கான முழு பொறுப்பையும் பாதுகாப்பு செயலாளர் பீட் ஹெக்ஸெத் மீது சுமத்தியுள்ளார் அதிபர் டொனால்டு டிரம்ப். வரவிருக்கும் இடைத்தேர்தலில் மக்களின் எதிர்ப்பை சமாளிக்க போரின் தோல்விகளுக்கு ராணுவ தலைமையே காரணம் என காட்ட டிரம்ப் முயல்வதாக ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். மறுபுறம் வளைகுடா முடியாட்சிகள் இப்போது வெளிப்படையாக போரில் குதித்துள்ளன. ஈரானை தாக்க அமெரிக்காவிற்கு தனது முக்கிய விமான தளங்களை சவுதி அரேபியா திறந்துவிட்டுள்ளது. அதேவேளை அமீரகம் தனது நாட்டில் உள்ள ஈரானிய நிறுவனங்களை முடக்கி தனது எதிர்ப்பை பதிவு செய்துள்ளது. 5 நாள் போர் நிறுத்தம் குறித்து ட்ரம்ப் பேசினாலும் ஈரானின் ட்ரோன்கள் வளைகுடா நாடுகள் முழுவதும் இன்று மரண பீதியை ஏற்படுத்தியுள்ளன. போர்க்களத்தின் இன்றைய பரபரப்பான நிலவரங்களை தற்போது விரிவாக பார்ப்போம். Fourth Monkey Connect coming soon. ஈரானை மையமாக கொண்டு அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் முன்னெடுத்து வரும் போர் 25வது நாளை எட்டியுள்ள நிலையில் மத்திய கிழக்கில் பதற்றம் குறையாமல் மேலும் தீவிரம் அடைந்துள்ளது. அமெரிக்கா ஈரானுடன் பேச்சுவார்த்தை நடைபெறுவதாக கூறினாலும் தெஹ்ரான் அதனை முற்றிலும் மறுத்துள்ளதால் அமைதி முயற்சிகள் குறித்து குழப்பம் நிலவுகின்றது. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் ஈரானுடன் பரந்தளவிலான ஒப்பந்தம் உருவாகும் வகையில் பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். ஆனால் ஈரானிய அதிகாரிகள் இதை கடுமையாக நிராகரித்து இவ்வாறான தகவல்கள் போலி செய்தி என்றும் அமெரிக்கா கால அவகாசம் பெறுவதற்கான முயற்சி என்றும் குற்றம் சாட்டினர். மேலும் அமெரிக்கா ஒருபுறம் படைகளை அதிகரித்துக் கொண்டே மறுபுறம் பேச்சுவார்த்தை பேசுவதாக கூறுவது நம்பகமற்றது என்ற சந்தேகமும் ஈரானில் வலுப்பெற்றுள்ளது. இதற்கிடையில் ஈரானின் மின் உற்பத்தி மற்றும் எரிசக்தி கட்டமைப்புகள் மீது திட்டமிடப்பட்ட தாக்குதல்களை 5 நாட்களுக்கு ஒத்திவைக்குமாறு ட்ரம்ப் அமெரிக்க ராணுவத்திற்கு உத்தரவிட்டுள்ளார். கடந்த வாரம் விதிக்கப்பட்ட 48 மணி நேர காலக்கெடு இப்போது நீடிக்கப்பட்டுள்ள நிலையில் ஹார்முஸ் ஜலசந்தியை திறக்க வேண்டும் என்று அமெரிக்காவின் கோரிக்கையிலும் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் சர்வதேச அழுத்தங்கள் இருந்த போதிலும் அந்த ஜலசந்தியை திறப்பது குறித்து தனது நிலைப்பாட்டை மாற்றப் போவதில்லை என்று ஈரான் தெளிவுபடுத்தியுள்ளது. தாக்குதல்கள் தொடர்ந்து நடைபெற்று வருவது நிலைமையை மேலும் சிக்கலாக்கியுள்ளது. ஈரான் இஸ்ரேல் மீது புதிய ஏவுகணை தாக்குதலை மேற்கொண்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதேவேளையில் வளைகுடா நாடுகள் பல இடங்களில் ஆளில்லா விமானங்கள் மற்றும் ஏவுகணைகள் இடைமறிக்கப்பட்டதாக அறிவித்துள்ளன. குவைத்தில் ஒரே இரவில் பலமுறை அபாய எச்சரிக்கை ஒலிக்கப்பட்டுள்ளது. சவுதி அரேபியாவின் கிழக்கு மாகாணத்தில் எரிசக்தி வளங்களை நோக்கி ஏவப்பட்டு பல ரோன்கள் தடுக்கப்பட்டதாகவும் பக்ரைனிலும் தொடர்ந்து எச்சரிக்கை நிலை நிலவுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேலிலும் பதற்றம் நீடிக்கின்றது. நாட்டின் வடக்கு பகுதிகளை நோக்கி ஏவப்பட்ட ஏவுகணைகள் மீது வான் பாதுகாப்பு அமைப்புகள் செயல்படுத்தப்பட்டுள்ளன. மேலும் டேவிட் ஸ்விங் எனப்படும் இடைமறிப்பு அமைப்பில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக சில ஏவுகணைகள் தாக்கியதில் பலர் காயமடைந்ததாகவும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. லெபனான், ஈராக் மற்றும் சிரியா பகுதிகளிலும் மோதல் தீவிரமடைந்துள்ளது. லெபனான் தலைநகர் பெய்ரூட்டின் புறநகர் பகுதிகளில் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியதோடு அங்கிருந்து மக்கள் வெளியேறுமாறு எச்சரிக்கப்பட்டுள்ளது. இந்த தாக்குதல்கள் ஏற்கனவே இடம்பெயர்ந்த மக்களுக்கு கூடுதல் சிரமத்தை ஏற்படுத்தியுள்ளன. ஈராக் பகுதியில் ஈரான் ஆதரவு ஆயுத குழுக்களை குறிவைத்து அமெரிக்கா தாக்குதல் நடத்தியுள்ளது. இதனால் ஈராக் ஒரு 2ஆம் நிலை போர்க்களமாக மாறி வருவதாக சர்வதேச பார்வையாளர்கள் எச்சரிக்கின்றனர். சிரியாவிலும் ஏவுகணை தாக்குதல் சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. உலகளாவிய பொருளாதாரத்திலும் இந்த மோதலின் தாக்கம் தெளிவாக காணப்படுகின்றது. ஹார்முஸ் ஜலசந்தி மூடப்பட்டிருப்பது எண்ணெய் விநியோகத்தை கடுமையாக பாதித்துள்ளது. மத்திய கிழக்கு எண்ணெய் மீது அதிகம் சார்ந்துள்ள தென்கொரியா மற்றும் ஜப்பான் போன்ற நாடுகள் கடுமையான எரிசக்தி நெருக்கடியை எதிர்கொண்டு வருகின்றன. இந்த சூழ்நிலையை பொருளாதார பயங்கரவாதம் என சில சர்வதேச நிறுவனங்கள் கடுமையாக விமர்சித்துள்ளன. மொத்தத்தில் அமைதி பேச்சுவார்த்தைகள் குறித்து முரண்பட்ட தகவல்கள் வெளியாகிக் கொண்டிருக்கின்றன. ஆனால் தரையில் நிலவும் உண்மை என்னவென்றால் தாக்குதல்கள் தொடர்ந்து நடைபெற்று வருவதும் மத்திய கிழக்கில் பதற்றம் குறையாமல் அடுத்த சில நாட்களில் எடுக்கப்படும் அரசியல் மற்றும் ராணுவ முடிவுகள் இந்த மோதலின் எதிர்கால திசையை தீர்மானிக்கப் போகின்றன. ஈரான் மீதான ஆபரேஷன் எபிக் ஃபியூரி தாக்குதலில் சவுதி அரேபியா மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் ஆகிய நாடுகள் நேரடியாக தங்களை ஈடுபடுத்திக் கொள்ள தொடங்கியுள்ளன. வால் ஸ்ட்ரீட் ஜர்னல் வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி சவுதி அரேபியா தனது நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டு அமெரிக்காவிற்கு முழு ஆதரவை வழங்கியுள்ளது. அமெரிக்க படைகள் ஈரானை தாக்க தனது கிங் பகத் விமான தளத்தை பயன்படுத்த சவுதி அனுமதி அளித்துள்ளது. அமெரிக்காவின் வான்வழி நடவடிக்கைகளுக்காக அல் கர்ச் மற்றும் பிரின்ஸ் சுல்தான் தளங்கள் முக்கிய மையங்களாக மாறியுள்ளன. ஐக்கிய அரபு அமீரகம் தனது நாட்டில் உள்ள ஈரானிய தொடர்புகளை துண்டிக்க தொடங்கியுள்ளது. ஈரானிய மருத்துவமனைகள் மற்றும் ஈரானிய கிளப் போன்ற முக்கிய இடங்கள் மூடப்பட்டுள்ளன. மருத்துவமனைகளின் தொலைபேசி இணைப்புகள், இணையதளங்கள் மற்றும் வாட்ஸ்அப் சேனல்கள் முழுமையாக முடக்கப்பட்டுள்ளன. போர் தீவிரமடைந்துள்ள நிலையில் ஈரான் ஒரு புதிய பொருளாதார வியூகத்தை முன்வைத்துள்ளது. எகிப்தின் சுயஸ் கால்வாயைப் போலவே ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக செல்லும் கப்பல்களுக்கு சுங்க கட்டணம் வசூலிக்கப் போவதாக ஈரான் அறிவித்துள்ளது. இது சர்வதேச வர்த்தகத்தில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பேச்சுவார்த்தை நடப்பதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கூறி வரும்
வேளையில் ஈரானின் ராணுவ திறனை முற்றாக அளிக்க வேண்டும் என வளைகுடா நாடுகள் தனிப்பட்ட முறையில் அமெரிக்காவை வலியுறுத்தி வருகின்றன. வாஷிங்டன் பின்வாங்கினால் தனது பாதுகாப்பு உள்கட்டமைப்பு சரிந்துவிடும் என்ற அச்சத்தில் வளைகுடா நாடுகள் இந்த இக்கட்டான முடிவை எடுத்துள்ளன. ஈரான் மீதான தாக்குதல்கள் தீவிரப்படுத்தியமைக்கான பொறுப்பை பாதுகாப்பு செயலாளர் பீட் ஹெக்ஸெட் மீது அதிபர் டொனால்டு ட்ரம்ப் மறைமுகமாக சுமத்தியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மெம்பிஸில் நடைபெற்ற பாதுகாப்பு பணிக்குழுவின் வட்டமேசை மாநாட்டில் உரையாற்றிய ட்ரம்ப் பீட் ஹெக்ஸெட்டை நோக்கி நேரடி தாக்குதலை தொடுத்துள்ளார். பீட், நீங்கள் தான் முதலில் குரல் கொடுத்தீர்கள் என்று நினைக்கின்றேன். அவர்கள் அணு ஆயுதத்தை வைத்திருக்க நாம் அனுமதிக்க முடியாது என்பதால் இதை செய்வோம் என்று நீங்கள் தான் சொன்னீர்கள் என ட்ரம்ப் அதிகாரிகளின் முன்னிலையிலேயே குறிப்பிட்டார். ஈரானை ஒரு பயங்கரவாத நாடாக கையாள்வதில் ஹெக்ஸெட் மற்றும் பிற அதிகாரிகளுடன் கலந்தாலோசித்ததாக கூறிய ட்ரம்ப் இந்த முடிவெடுக்கும் செயல்முறையில் ஹெக்ஸெட்டின் பங்கிற்கு அதிக முக்கியத்துவம் அளித்தார். அமெரிக்காவில் விரைவில் நடைபெறவுள்ள இடைத்தேர்தலை மனதில் வைத்தே ட்ரம்ப் இவ்வாறு பேசுவதாக ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். உயர்ந்து வரும் எண்ணெய் விலை மற்றும் அமெரிக்க வீரர்களின் உயிரிழப்பு காரணமாக ஈரான் போருக்கு அமெரிக்க மக்களிடையே ஆதரவு குறைந்து வருகின்றது. போரின் தீவிரத்திற்கு தான் மட்டும் காரணமல்ல, ராணுவ தலைமையே காரணம் என காட்டுவதன் மூலம் தனது அரசியல் செல்வாக்கை தக்கவைக்க ட்ரம்ப் முயல்கின்றார். போரிலிருந்து கௌரவமாக வெளியேற ட்ரம்ப் ஒரு வாய்ப்பை தேடுவதையே இவரது தற்போதைய பேச்சுக்கள் பிரதிபலிக்கின்றன. ட்ரம்பின் இந்த கருத்துக்களுக்கு பீட் ஹெக்ஸெட் பகிரங்கமாக எவ்வித எதிர்ப்பும் தெரிவிக்கவில்லை. இருப்பினும் அனைத்து முக்கிய முடிவுகளிலும் அதிபர் ட்ரம்பே முழு கட்டுப்பாட்டை கொண்டுள்ளார் என்று கூறி இறுதி அதிகாரம் ஜனாதிபதியிடமே உள்ளது என்பதை அவர் நாசுக்காக நினைவூட்டி வருகின்றார். ஈரானிய உள்கட்டமைப்புகள் மீதான தாக்குதலை 5 நாட்களுக்கு நிறுத்தி வைப்பதாக ட்ரம்ப் அறிவித்திருப்பது ஒரு ராஜதந்திர நகர்வாக பார்க்கப்படுகின்றது. தனது பேரும் பேசும் திறமையை பயன்படுத்தி ஈரானை மீண்டும் பேச்சுவார்த்தைக்கு கொண்டுவர ட்ரம்ப் முயற்சிக்கின்றார். போர் நிறுத்த அறிவிப்பு மூலம் அமெரிக்காவிற்குள் எழுந்துள்ள போருக்கு எதிரான எதிர்ப்புகளை கட்டுப்படுத்த ட்ரம்ப் திட்டமிட்டுள்ளார். இத்துடன் குறித்த காணொளி நிறைவு பெறுகின்றது. இது தொடர்பிலான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக தெரிவிக்கலாம். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.